ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ எடுத்துக்கலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ சாண்ட்விச்சை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பொட்டேட்டோ சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த பவுல்ல துருவி எடுத்துக்கலாம். இப்ப உருளைக்கிழங்க நல்லா துருவிட்டேன். இப்ப இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 சாண்ட்விச் செய்யறதுக்கு சரியா இருக்குங்க. ஒரு தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம்ல பாதி கேப்சிகம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதிகமா காரம் வேண்டாம்னா நீங்க மிளகாய் பொடியோ இல்லனா பச்சை மிளகாய் ரெண்டுல எது வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ரொம்ப மையா நீங்க கலக்க வேண்டாம். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே 2 டீஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிரை துணியில வடிகட்டி அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க மயோனஸ் கூட சேர்த்துக்கலாம். நார்மலான தயிர் யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் போது வெளியில நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி தயிர்ல இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் சேர்த்திருக்கேங்க. மயோனஸ் இருந்தா மயோனஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. சாண்ட்விச்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சாண்ட்விச்சுக்கு மெயினானது இந்த கிரீன் சட்னி தான். அதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1/2 கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். சின்னதா 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சில சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் சட்னி நீங்க நம்ம சாண்ட்விச்க்கு மட்டும் இல்லாம கிரில் எல்லாம் செய்யும் போது, தந்தூரி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பிரெட் எடுத்திருக்கேங்க. ஒரு பிரெட்ல நம்ம கிரீன் சட்னி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பிரெட்ல டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப இதுலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டேன். இந்த பக்கம் இருக்கிற பிரெட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேல பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம சாண்ட்விச்க்கு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே இன்னொரு பிரெட்டையும் ரெடி பண்ணிக்கிறேன். சாஸ் தடவிக்கலாம். நம்மளோட கிரீன் சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்டஃபிங் உள்ள வச்சுக்கலாம். நான் ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்திருக்கேங்க. நீங்க வேணும்னா பன்னீர் இதுல ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பிரெட்டையும் நான் சாண்ட்விச்க்கு ரெடி பண்ணிட்டேன். இப்ப சாண்ட்விச்சை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கேன். நல்ல மீடியமான ஹீட்ல தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் பட்டர் தடவி விட்டுக்கிறேன். நம்ம பிரெட்டை வச்சுக்கலாங்க. சாண்ட்விச் வச்சுட்டு லோ ஃபிளேம் டு மீடியம் ஃபிளேம்லயே நல்ல சாண்ட்விச்சை சுட்டு எடுத்துக்கலாம். மேல லைட்டா பட்டர் தடவி விட்டுக்கிறேன். மெதுவா ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு பிரெட் மேல எல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா 2 சைடுமே செவந்து மேல கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதுல எவ்வளவு பட்டர் வேணாலும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டேன். நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளோட பொட்டேட்டோ பிரெட் சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம கிறிஸ்பியா இருக்குங்க. மேல உள்ள நல்ல ஸ்டஃபிங்கோட சூப்பர் சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச்சை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. இதே போலவே மீதி இருந்த சாண்ட்விச்சையும் நான் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளவு கிறிஸ்பியா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இனிமேல் சாண்ட்விச் சாப்பிடணும்னா கடைக்கு போய் தான் சாப்பிடணும்னு இல்ல, வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னருக்கோ இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்க கொடுத்து விடலாங்க. நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர்
பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.